டைட்டில் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறார், ஃபஸ்ட்டு டைமாக நடிக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனோட ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தார். அந்த ஆல்பமே நல்லா ஹிட் ஆச்சு, பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு நடிகராக கூட லோகேஷ் கனகராஜ் நடிக்கலாம் போலியே அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. அதிலே வந்து அவருடைய ரொமான்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவருடைய ஹேரு ஸ்டைலு பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ்ட்டை நான் லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். எப்படின்னா அவர் நீங்கள் எங்கே வேணால் பாருங்களேன், இந்த ஒரு 4 பட்டன் 3 பட்டன் திறந்து விட்டுருப்பார். ஒரு மாதிரி ஒரு ரக்கடான லுக்கில் அவர் கட்டியிருக்கிற வாட்ச்லேருந்து அவர் நடந்து வர ஸ்டைல்லேருந்து ஒரு போட்டிருக்கிற அந்த ஒரு பாய் அப்படின்னு. ஆமாம், ஒரு லோ கிளாஸ் பாய் மட்டும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. கேஷுவலாக நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஆட்கள் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், இன் பண்ணியிருக்கணும், மேட்சிங் இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலாக இருக்கார். பார்த்தீங்களா, ஒரு கேஷுவல் ஃபீல்டில் வந்து இருப்பார். எப்போவுமே லோகேஷ் கனகராஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மல் ஃபீல்டில் வந்து 1-2 இடங்களில் பார்க்கலாமே தவிர பெரிய பெரிய அவருடைய படங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய கூலி ஆடியோ லான்ச்லேயே வந்து கேஷுவலாக தான் உட்காந்துருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஷுவலான பர்சனாலிட்டியாக தான் நான் லோகேஷ் கனகராஜ் பார்க்குறேன். அவர் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகமான படங்கள், அதாவது மாநகரத்துலேருந்து, கைதியிலேருந்து, மாஸ்டர்லேருந்து, விக்ரம்லேருந்து, லியோலேருந்து, கூலி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய ஸ்டார்ஸோடு பண்ணியிருக்காரு. நல்ல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் வந்து லியோவில் கூலிலெலாம் நிறைய டிவைடட் ரிப்போர்ட் இருந்தால் கூட அந்த படமும் ஒரு வெற்றி படம் தான். கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா வெற்றி படங்கள் தான், வணிக ரீதியான வெற்றி படங்கள் தான். ஆனால் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு.